அன்பான சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசனத்திலே வந்திருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் உயிருள்ள பிரசன்னம், நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற பிரசன்னம், நம்மை வழிநடத்துகின்ற பிரசன்னம். ஒவ்வொரு நாளும் நம் நற்கருணை ஆண்டவரை சந்தித்துவிட்டு ஜெபித்துவிட்டு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்த இறைவன் இதோ நம் மத்தியிலே அப்பத்தின் வடிவத்தில் நம்மோடு பேச, நம்மோடு உரையாட, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க இதோ நம் மத்தியிலே இருக்கிறார். திருச்சபையினுடைய மையமாக, திருச்சபையினுடைய ஊற்றாகவும் இருக்கிறது இந்த நற்கருணை. எனவே இந்த நேரத்தில் நம் அனைவரும் நற்கருணை ஆண்டவரை போற்றி துதித்து ஆராதித்து நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் நம் நற்கருணை ஆண்டவரிடம் சமர்ப்பிக்க நாம் வந்திருக்கின்றோம். எனவே இந்த புனிதமான இந்த நற்கருணை ஆராதனையில் நம்முடைய ஜெபங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நம்ம சமர்ப்பிப்போம். தூய ஆவியாருடைய துணையும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. ஆவியாருடைய வல்லமை நமக்கு தேவை. நாம் ஒவ்வொருவரும் ஆவியாரால் வழிநடத்தப்பட வேண்டும். நம்முடைய உடலை தாண்டி, நம்முடைய மனதை தாண்டி நம் ஒவ்வொருவரும் ஆவியாரால் வழிநடத்தப்படும் பொழுது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்து வாழ்க்கை, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். எனவே இந்த நேரத்தில் நம்ம தூய ஆவியாருடைய பாடலை எழுந்து நின்று நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடி துதித்து தூய ஆவியாருடைய வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். அனைவரும் எழுந்திருப்போம். பாடுவோம். இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும்.
ஆமா. மரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்பான அருட்தந்தையர்களே, அருட்சகோதரர்களே, அன்பான இறை மக்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில்
திருவிழா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த திருவிழாவில்தான் நம்ம மேளதாளங்கள், வண்ண விளக்குகள், அதே போல் மற்ற பல்வேறு தயாரிப்புகளை நம்ம திருவிழாக்களிலே நம்ம செய்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான திருவிழா எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு திருவிழாவும் எனக்கு இறைவன் செய்த நன்மைகளை நினைவு கூறுவது, எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்விற்கு, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய கணவருக்கு இறைவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து, அந்த இறைவன் இவர்தான், இந்த புனிதர் இவர்தான், இவர்தான் எனக்கு, இந்த புனிதர் தான் எனக்கு பரிந்துரைத்திருக்கிறார், எனக்காக ஜெபித்திருக்கிறார், இந்த இறைவன் தான் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அந்த இறைவனை பார்க்க எல்லாரும் வாங்க. எனக்கு நன்மை செய்த அதே இறைவன் நீங்கள் ஜெபம் பண்ணா அவர் உங்களுக்கு செய்வார். எனக்கு அற்புதம் செய்த அதே புனிதர் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அவரும் உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் செய்வார். ஏதோ அற்புதம் செய்கின்ற புனிதர் இவர்தான் என்று சொல்லும் பொழுதுதான் ஒவ்வொரு திருவிழாவும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக, நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருப்போம். எனவே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளிலே நம்ம வீட்டில் வேலைகள் இருந்தாலும் இந்த இடத்துல நற்கருணை ஆண்டவரோடு ஜெபிப்பதற்கு, அவருக்கு நன்றி சொல்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவருடைய அருள் இல்லை என்றால் நம்ம இந்த இடத்துல வர முடியாது. அவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் நம்மால் இந்த நன்றியை நம்மால் வெளிப்படுத்த முடியாது. அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்குள் ஆண்டவர் வரணும். நமக்குள்ளே ஆண்டவர் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். நமக்குள்ளே ஆண்டவர் வரும்பொழுது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். நம்ம கஸ்தூரி மான் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கஸ்தூரி மான் என்பது ஒரு அழகான ஒரு மான். அந்த மான் என்ன செய்யுமா, அது தன்னுடைய வாழ்நாளிலே அது உடலிலிருந்து ஒரு விதமான வாசனை வருமா. ஆனால் அந்த மானுக்கு தெரியாது அந்த வாசனை அந்த மானிடமிருந்து தான் வருதுன்னு தெரியாதான். ஆனாலும் அந்த வாசனை அந்த மானுக்கு பிடிக்குமா. அந்த மான் என்ன நினைத்து கொள்ளுமா, அந்த வாசனை வெளியிலிருந்து எங்கோ வருகிறது, தூரத்தில் எங்கேருந்து வருது அப்படின்னு நினச்சிக்குமா. அதனால் ஒவ்வொரு முறையும் அந்த கஸ்தூரி மான் என்ன பண்ணும், அந்த வாசனையை தேடி பல கிலோமீட்டர் போகுமா, ஓடுகுமா. அந்த வாசனை எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துக்கெல்லாம் போகுமா. ஆனால் அந்த கஸ்தூரி மானுக்கு தெரியாது அந்த வாசனை எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் வாசனை என்பது அதனுடைய உடலிலிருந்து தான் வருது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்குள் கடவுளை நம்ம கொண்டு வரும் பொழுது, நமக்குள்ளே ஆண்டவர் வரும்பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் நம்ம பல நேரங்களிலே நம்முடைய மனித வாழ்க்கை என்ன இருக்குதுன்னா, நம்முடைய மகிழ்ச்சியை தேடி பல இடங்களில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி கொடுப்பவர், உண்மையான மகிழ்ச்சி கொடுப்பவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். அவர் ஒருவால் மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சி கொடுக்க முடியும். உண்மையான மனநிறைவு அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, எனவே கடவுளுடைய இரக்கம் என்பது மிக பெருசு. கடவுளுடைய இரக்கம் மிக பெரிது. கடவுள் அனைவரையும் அன்பு செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். நாம் பல நேரங்களிலே நம்முடைய பலவீனங்களால் நாம் தவறு செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நல்லவரோ தீயவர் என்று பார்த்து அவர் செயல்பட மாட்டார். எல்லாரையும் அன்பு செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய அன்பினுடைய உச்சமாகத்தான் நற்கருணையை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாளிலே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நமக்குள்ளே ஆண்டவர் வரப்போகிறார். நமக்குள்ளே ஆண்டவர் வரப்போகிறார். அவர் கொண்டு போகின்ற உண்மையான மகிழ்ச்சி நமக்குள் வரப்போகிறது. உண்மையான மகிழ்ச்சி நமக்குள்ள வரப்போகுது. உண்மையான வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது.
அவர் கொடுக்க போகின்ற வெற்றி என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். கலங்காதே என்று ஆண்டவர் நம்மை சொல்லியிருக்கிறார். நம் வாழ்க்கையில் எத்தகைய சூழ்நிலையிலும் நாம் கலங்கினாலும் கவலைகளோடு இருந்தாலும் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த கவலைகளெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். எனவே நம்ம இந்த பாடலை நம்ம பாடி ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்விகள் எனக்கு இல்லை, நான் தோற்று போக மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ளே ஆண்டவர் வருவார். அந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பார், என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை கொடுப்பார், என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பார், என்னுடைய வாழ்க்கையிலே அனைத்து ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எனவே இந்த பாடலை நாம் அனைவரும் இணைந்து நம்ம பாடுவோம். முடிந்தவர்கள் கரங்களை தட்டலாம். தட்டுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கோரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கோரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. இது
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு சத்துவா இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இன்னொரு பாடம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? திருப்பி விளத்தில் எசையா புத்தகம் அதிகாரம் 43 இறை வார்த்தை 2 வாசிங்க. பிரியமானவர்களே, நீர் தண்ணீரை கடக்கும் பொழுது ஆண்டவர் இருக்கிறார். வாழ்க்கையிலே கண்ணீரோடு இருக்கும் பொழுது எனக்கு யாரும் இல்லையே, நான் தனியாக இருக்கிறேனே, நான் தனியாக என்னுடைய வாழ்க்கையிலே கவலைகளோடு இருக்கிறேனே என்று கவலைப்படும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தை என்பது எசையா புத்தகத்தில் இது ஒரு அனுபவத்தினுடைய ஒரு வார்த்தை. கடவுள் அனுபவம் உள்ளவர் தான் உண்மையிலே இந்த வார்த்தையை எழுதியிருப்பாங்க. ஏன்னா இந்த வார்த்தை என்பது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் எசையா புத்தகத்தில் நீங்கள் நாம் வாசிக்கும் பொழுது முதல் எசையா, 2ஆம் எசையா, 3ஆம் எசையா இப்படி நம்ம படிக்கும்போது பார்வோன் மன்னன் எகிப்திலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவர்கள் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு தங்கள் சொந்த நாட்டிற்கு போக போகிறோம், நாம் இந்த இடத்துல அடிமையாக இருந்தோம், மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தோம், சரியான சாப்பாடு இல்லை, வேலை தான் அதிகமாக இருந்தது, இதையெல்லாம் மாறி நாம் நம்முடைய சொந்த நாட்டிற்கு நம்ம செல்ல போகிறோம் என்று மகிழ்ச்சியோடு விடுதலை பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் மக்கள் போகிறாங்க. ஆனாலும் பார்வோன் மன்னன் இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் நம்மளுக்கு உழைத்து விட்டார்களே, அவர்களை ஏன் விடணும், அவர்கள் மறுபடியும் அடிமையாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு பின்னாடியே போகிறார். இஸ்ரேல் மக்கள் அவர்கள் போகும்பொழுது எதிரில் ஒரு கடல், பயம் வந்துடுச்சு, எப்படியாவது இந்த கடலை கடந்து போகணும், ஏனென்றால் பின்னாடி பார்வோன் மன்னன் துரைத்து கொண்டு வருகிறான். எனவே நம்ம அந்த கடலை கடந்து அந்த பக்கம் எப்படி போவோம், எல்லா இடத்திலும் தண்ணீர் இருக்கிறது, சுற்றி முற்றும் எல்லா இடத்திலும் தண்ணீர் இருக்கிறது, எப்படி போக முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதுபோல தண்ணீர் கடல் ஆறுகள் இப்படி நமக்கு முன்னே வரலாம். நம்முடைய வாழ்க்கையை கடந்து போக முடியுமா, இதையெல்லாம் என்னால் கடந்து போக முடியுமா, இதையெல்லாம் நான் வெற்றி பெற முடியுமா, இதெல்லாம் என்னால் சாதிக்க முடியுமா என்று நினைத்து இருக்கும் பொழுது
ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத. உனக்கு முன்னாடி எப்படிப்பட்ட கடல் இருந்தாலும், தண்ணீர் இருந்தாலும், ஆறுகள் இருந்தாலும், ஏரிகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலப்பரப்பு இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கலாம், வேலை இல்லாத பிரச்சனை இருக்கலாம், நமக்கு நோய்கள் இருக்கலாம், பல நேரத்தில் குடும்பத்துக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள். இன்றைய கால சூழ்நிலையில் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கவலைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அலை எப்படி ஒரு இன்னொரு அலை மேலே வருதோ அதுபோல் தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்குது. எப்போ தான் நிம்மதியாக தூங்குவோமோ என்று நினைச்சிருந்த காலம்லாம் இருக்குது. நம்ம ஒரு 9 மணிக்கெலாம் சீக்கிரமாக போய் தூங்க மாட்டோமா, காலையில் சீக்கிரமாக வேலைக்கு போகணுமே என்று நினைத்திருந்த காலம்லாம் இருக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அன்பான சகோதர சகோதரி, நான் இருக்கிறேன். இறைவன் நமக்கு சொல்கிறாரு, நான் உங்கூட இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் கவலை? உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, உடல் வலிமையை, மன வலிமையை, ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம சூழ்ந்திருந்த போதும் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார், மகனே மகளே கவலைப்படாத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உனக்காக போராடுவதற்கு உன்னோடு நான் இருக்கிறேன். நீ அதை உன் கண்களாய் பார்ப்பாய், உன்னோட கண்களாய் பார்ப்பேன். நான் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நீ உன் கண்களாய் பார்ப்பாய். எப்பொழுது என்றால் நாம் கடவுள் மீது ஆழமாக நம்பிக்கை வைத்திருக்கும்போது. கடவுள் மீது ஆழமாக நம்பிக்கை வைத்திருக்கும்போது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய கண்ணால் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு செய்வார், ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்கும். அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. எனவே நாம் இப்பொழுது எழுந்து நின்று அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை நம்ம பாடி அக்கறை ஆண்டவரை ஆராதிப்போம், போற்றுவோம். அவருடைய அன்பு, அவருடைய பேரன்பு நமக்கு கிடைக்கணும், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. நம்ம அவர் கொடுக்கும் பொழுது நம்முடைய உடல் வலிமை, மன வலிமை என எல்லாம் பெற்று நம்ம வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவருக்கு ஒரு உகந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறும். எனவே இந்த பாடலை நாம் உற்சாகமாக பாடி ஆண்டவரை நம்ம துதிப்போம், போற்றுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, இன்னும் உச்சமாகுமா? ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இதுவரை
ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரை நம்ம ஆராதித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான விழாவை எங்களுக்கு ஏற்படுத்தி இதோ இங்கே இருக்கின்ற அனைத்து குடும்பங்களும் ஒன்றாக இணைந்து ஜெபிப்பதற்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடங்களும் ஆசீர்வாதங்களால் நிரம்பியிருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் பெரியவர்களையும் சிறியவர்களையும் குழந்தைகளையும் எல்லாரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். திருப்பாடல் 115 நாங்கள் வாசிக்கிறோம், ஆண்டவர் மீது பயம் கொண்டவர்கள் மீது ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பெரியோர்களையும் சிறியோர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர ஆண்டவரே அவர்கள் மீது இரக்கம் கொள்ளும். பல்வேறு மன்றாட்டுகளோடு
பல்வேறு தேவைகளோடு இந்த இடத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவரே, அவர்களுடைய ஜெபங்கள், அவருடைய தேவைகள், அவருடைய மன்றாட்டுகள் ஒருபோதும் வீணாகாதபடி ஆண்டவரே நீரே இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுத்துள்ளும் ஆண்டவரே. இதோ நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ தொடும். யாயிர் மகள் உடல்நிலை சரியில்லாத போது ஆண்டவரே நீ உயிர் கொடுத்து, பேதுருடைய மாமியார் உடல்நிலை சரியில்லாத போது அவரை தொட்டு குணப்படுத்தின ஆண்டவரே. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட சகோதரி துன்பப்படும் பொழுது உம்முடைய ஆடையை தொட்டாலே நலமடைவேன் என்று நம்பிக்கையோடு இருந்தவருக்கு ஆண்டவரே நிறைவான நற்சுகத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் ஆண்டவரை தொடும் ஆண்டவர். உமது தொடுதலை இவர்களுடைய வாழ்க்கையில் உணரும்படியாக செய்யும் ஆண்டவரே. 33 ஆண்டுகளாக தண்ணீரை தொட முடியுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த முடக்குவாதமுற்றவரை ஆண்டவரே நீர் நடக்கும்படியாக செய்து, எசையா புத்தகத்திலே நாங்கள் வாசிப்பது போல யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவருடைய கால்கள் மான்களைப் போல இருக்கும், அவர்கள் துள்ளி குதித்து எழுவார்கள் என்று சொன்ன ஆண்டவரே, அதே ஆசீர்வாதத்தை இங்கு இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே. இன்னும் ஒரு சாட்சிய வாழ்வு இங்கு இருக்கின்ற இந்த இடத்துல இருக்கின்ற புலிப்பாக்கத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் வாழணும், அனைவரும் அனைத்து ஆசீர்வாதங்களை பெறணும் ஆண்டவரே. நீரே இந்த குடும்பத்தில் தாயும் தகப்பனாக இருந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவருடைய எல்லா தேவைகளிலும் ஆண்டவரே நீர் உடனிரும். இது ஆசீர்வாதமான கரங்கள் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர குடும்பங்கள் மீதும் நிறைவாக இருக்கட்டும் ஆண்டவரே. பல்வேறு மன்றாட்டுகள், பல்வேறு ஜெபங்கள், குறிப்பாக தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், கடன் தொல்லைகள் மற வேண்டும், கஷ்டங்கள் மறைய வேண்டும், நோய் நொடிகள் எல்லாமே என் குடும்பத்திலிருந்து போகணும், விடுதலை பெற வேண்டும், முழு விடுதலை பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரி ஆண்டவரே நீரை ஆசீர்வதி. அது ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறார். அது தொடுதிருந்த இங்கே இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு இருப்பதாக ஆண்டவரே. வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதங்களால் நிரப்பும் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவரே, குடும்பத்தில் நிம்மதி கொடுக்கும் ஆண்டவரே, குடும்பத்தில் எல்லா அடிச்சுகங்களும் ஆண்டவரே இவர்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளோம். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். கடவுளை நற்கருணை ஆண்டவரை என்னாலும் எந்த நேரத்திலும் நம்ம மூடு இருக்கிறார். அவரை பற்றி கொண்டு வாழும்போது அவர் அவருடைய கருணை, அவருடைய ஆசீர்வாதம், அவரது அருள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக இருக்கும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என்னுடன் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என்னுடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன்.
ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். அனைவரும் தாழ்படிடுவோம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகள், நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், நம்முடைய குடும்ப தேவைகள், நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் மௌனமாக நற்கருணை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அனைவரும் இணைந்து மாண்பியர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.